தொழில்துறையில் அன்றாட கடமைகளில் நமக்கு துணை புரிவோர் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணையவழி வகுப்புகள் இணையவழி கூட்டு தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மலை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனிமனித அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனை தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் எந்த சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி அமுதா நமச்சிவாயம் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களாம்மா? கேக்குமா? தேங்க்யூமா. வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று ஆனந்தமாக நித்யானந்தவம் இயற்றிய கோதை சோமசுந்தரம் அம்மா அவர்களை நாம் வாழ்த்துவோம். கோதை சோமசுந்தரம் அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா இணைப்பில் இணைந்துள்ள இருப்பால் மெய் அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்னை பிரம்மகுட்டி அம்மா அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்ற தலைப்பை சிறு கவியோடு துவங்குவோம். வாழ்க வையகம் எனும்போது நாம் வளமாகிறோம். வாழ்க வளமுடன் எனும்போது நாம் நிறைவாகிறோம். வாழ்க வளமுடன் என்னும்போது நாம் அருள் பெறுகிறோம். சங்கல்பம் செய்யும் பொழுது நாம் சக்தியை உணர்கிறோம். நாம் இரண்டொழுக்க பண்பாட்டால் வாழ்வின் ஆழமான நோக்கம் அறிகிறோம். யாரால்? உம்மாள். குருவே நின் புகழ் போற்ற ஒரே வழி வழி நின்று நாங்கள் பெருமை பெறுவதே. நீங்கள் சிந்தனை கவர்ந்து சிந்தனையை தூண்டி சிந்திக்க வைத்த குருவே நின் புகழ் ஓங்குக. வாழ்க வளமுடன். அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் என்பதன் பொதுவான பொருள்னு நம்ம பார்த்தோம்னா, வயல்களில் அகலமாக உழுவதை விட ஆழமாக உழுவ செய்தால் பயிர்கள் செழித்து வளரும் என்பது நாம் எல்லோரும் நன்றாக தெரியும், நாம் அனைவரும் அறிந்த ஒன்று. அதுபோல நம் வாழ்க்கையிலும் நாம் எந்த ஒரு செயலையும் ஆழ்ந்து கற்றறிந்து செய்வதன் அவசியத்தினை சற்று ஆழ சிந்திப்போமா? ஓர் நிலம் உழும் பொழுது நிலத்தின் அடியில் உரமிக்க மண் இருக்கும் அல்லவா? மேலே உள்ள மண் அடிக்கடி பயிரிடப்பட்டு அதன் தாது பொருட்கள் வளம் குறைந்து காணப்படும். அப்போது அம்மண்ணை ஆழ உழுவதினால் மேலே வரும் பயிர்கள் செழித்து வளரும் அல்லவா? இதுதான் இயற்கை. அதுபோல நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களிலும் மேலோட்டமாக தெரிந்து செயல்படாமல் ஆழ்ந்து தெரிந்து புரிந்து கொள்ளல் அவசியமாகும். அதுவே நிலைத்து நிற்கும் என்கிறார் நம் குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அதாவது பயனற்ற விஷயங்களை பேசுவதை காட்டிலும் பயனுள்ள குறிப்பிட்ட செய்தியை நாம் பேசுவதே நம் வாழ்க்கைக்கு சிறப்பு கொடுக்கும். வாழ்க்கைக்கு தேவையானவற்றை மட்டும் கற்று ஆழமான அறிவை ஆக்கத்துறையில் பெற்று வாழ வேண்டும் என்கிறார்கள் சான்றோர் பெருமக்கள். நம் அருள்தந்தை அவர்களும் ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழை என்பதை ஆழமாக பதிய வைக்கிறார். மகரிஷி அவர்களுக்கு இயற்கையிலேயே ஞானம் ஏற்பட்டு ஆழ்ந்து சிந்தித்து மதிப்புமிக்க கேள்விகளை கேட்டு அவரின் அம்மா அப்பாவை திகைக்கு போகும் அளவிற்கு பெருமைப்பட வைத்தவர். அவருக்கு எப்பொழுதுமே ஆழமாக சின்ன வயசுல இருந்தே ஆழமாக சிந்திச்சு இருக்காங்க. அதோடைய இம்பாக்ட் தான் இன்னைக்கு நாம இவ்வளவு பெரிய அளவுக்கு நம்ம மனவளக்கலை வளர்ந்திருக்குன்னா அது மிகையாகாது. செய்வன திருந்தச்சை என்ற அவ்வை பிராட்டியின் வார்த்தைகள் நாம் யாவரும் அறிந்ததே. இதன் பொருள் என்னவென்று பார்ப்போம். நாம் எந்த செயலை செய்தாலும் மேலோட்டமாக செய்யாமல் ஆழமாக சிந்தித்து அச்செயலை முழுமையாக பிழையின்றி செய்ய வேண்டும் என்பதே பொருள். அதாவது நாம் மேற்கொள்ளும் ஒவ்வொரு செயலையும் முழு ஈடுபாட்டுடன் நிறைவாக செய்து வந்தால் அதன் பலன் சிறப்பான முடிவுகளையே தரும் என்பதுதான் உண்மை. வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதிப்பாடு போதுமான அளவு ஆழமாக வலுவோடு இருந்தால் தோல்வி ஒருபோதும் நம்மை முந்தி செல்லாது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்ற ஐயாவின் மேற்கோள் ஆகும். அதாவது வெற்றியை நோக்கி செல்வதில் இருக்கும் அவரின் ஆழமான உறுதிப்பாடே முக்கிய பங்கை நினைவூட்டுகிறது.
ஆழமான வலுவான உறுதியை வளர்த்துக் கொள்வதன் மூலம் நாம் சவால்களை நெகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளலாம் அல்லவா? நமது தோல்விகளில் இருந்தும் கற்றும் கற்றலும் ஆழமானதாக அமையும் என்கிறார் கலாம் ஐயா அவர்கள். அதாவது ஏழ்மையான பின்னணியில் இருந்து வந்திருந்தாலும் தனது கனவுகளை அடைய அவர் பட்ட சிரமங்களையும் அதற்கான அவரின் ஆழமான கடினமான உழைப்பும் விடாமுயற்சியுமே அவரை ஏவுகணை விஞ்ஞானியாக உலகுக்கு காட்டியது. அதாவது இன்றையும் ஏவுகணை நாயகன்னா அப்துல் கலாம் ஐயா தான். விஞ்ஞானியாகவும் காட்டியது. இந்தியாவின் குடியரசுத் தலைவராகவும் உயரச் செய்தது. எவ்வளவு பெரிய பதவிக்கு வந்ததுக்கு ஒரே காரணம் அவரு அந்த 9ஆம் படிக்கிறதுல இருந்து ஆழமா சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் அவர் மேல்நிலை கல்விக்கு வந்த துவங்கினதுல இருந்து அவருடைய சிந்தனை அளப்பரியதாக இருந்தது. அவரது வாழ்க்கையே அவரது மன உறுதிக்கு மிகச்சிறந்த உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அவருக்கு கல்வி கற்பதில் இருந்த ஆழமான அசைக்க முடியாத ஆர்வமே அவரது உறுதியான இலக்குகளை அவர் அடைய உதவியது என்று சொல்லலாம் அல்லவா? கலாம் ஐயா அவர்களின் வாழ்க்கையும் அவரது தன்னம்பிக்கையும் ஆழமான மன உறுதியுடன் எந்த ஒரு இலக்கையும் அடைய முடியும் என்பதை எடுத்துக்காட்டும் ஒரு உன்னத உதாரணமாகும். அதுவே அவர் இன்றும் இளைஞர்களின் நாயகனாக திகழ காரணமாக அமைந்துள்ளது நம் எல்லோருக்கும் தெரியும். அப்படியாக நம் ஆராய்ச்சியாளர்களின் ஆழமான துல்லியமான கண்டுபிடிப்புகளாலேயே இன்று உலகமே நவீனமயமாக்கியுள்ளது என்றால் அது யோசிக்க வேண்டியதுதானே. இன்று எந்த அளவுக்கு நவீனம் வளர்ந்திருக்குது என்றால் நம் முன்னோர்கள் சான்றோர்கள் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு விஞ்ஞான உலகம் மெய்சிலிருக்கிற வகைக்கு உயர்ந்திருக்கு. இது எல்லாமே அந்த விஞ்ஞானிகளுடைய ஆழமான அழுத்தமான ஆராய்ச்சி தான், சிந்தனை திறன் தான். குறிப்பா நம்ம சொல்லணும்னா மருத்துவத்துறையில் நடந்து கொண்டு இருக்கும் வளர்ச்சி அபரிமிதமானதானே, அற்புதமானது தானே என்றால் மிகையாகாது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா எவ்விதமான நோய் எனினும் அதற்கு எந்த சிகிச்சை முறையாயினும் மனிதர்களுக்கு வழியே தெரியாமலே லேசிக் சர்ஜரி மூலம் அந்த சர்ஜரியை நடத்துகிறார்கள். அதிலும் இன்று மனித இயந்திரமே ரோபோட்களே அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்கிறது என்றால் மனிதனின் ஆழமான மகத்தான முயற்சியில்தானே நடக்கிறது. இப்போது நமது குரு மகரிஷி அவர்களின் ஆழமான சிந்தனையில் உருவான அற்புதங்களை நாம் பார்ப்போம். சுவாமிஜி அவர்களும் ஆழமாக தெளிவாக சிந்தித்தால்தான் அவர் சித்த மருத்துவத்தையும் யுனானி மருத்துவத்தையும் வர்ம கலைகளையும் நமக்கு அதன் அவசியத்தை எடுத்து கூறி நம்மையும் இன்று வலுவாக வாழச் செய்து உள்ளார் என்றால் அது எவ்வளவு பெரிய மகத்தான விஷயம் அல்லவா? சுவாமிஜி அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே கேள்வி கேட்கும் பழக்கம் உண்டு. ஆழமா யோசிச்சு கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதான்ற அளவுக்கு திகைக்கக்கூடிய அளவுக்கு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்விகள்? உடல், உயிர், மனம் என்றால் என்ன? உயிரின் வேலை என்ன? மனதின் வேலை என்ன? வறுமை ஏன் வருகிறது? அந்த வறுமையை நீக்குவது எப்படி என அடுக்கடுக்கான கேள்விகள் சுவாமிஜி மனதில் உதித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணமாக இருக்கும்? அவரின் ஆழ்மனது சிந்தனைதானே. அப்பொழுது உதித்த கேள்விகளுக்கெல்லாம் விடை காண சுவாமிஜி அவர்கள் முயற்சித்திருக்கார்கள். அதற்கு பதிலாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மனித குலமே அன்பான ஆரோக்கியமான சூழலில் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என 40 ஆண்டுகள் ஆழமாக சிந்தித்து ஆராய்ந்ததன் பலனே மனித குலத்தை உய்விக்க உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு அகத்தவ பயிற்சி, அகத்தாய்வு பயிற்சி, மனம் அமைதியும் ஆற்றலும் பெற மௌன பயிற்சி என நமக்கான பயிற்சியை உருவாக்கி நம் அனைவரையும் ஆழமாக சிந்தித்து செயல்பட பயிற்சி கொடுத்துள்ளார்கள் நம் குரு மகரிஷி அவர்கள். அதாவது உடற்பயிற்சி மேலோட்டமாக செய்யாமல் அதை உடற்தவமாக கற்று அன்பர்களுக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்க நம்மை ஆயத்தப்படுத்தியுள்ளார்கள் அல்லவா? உடற்பயிற்சியும் தவமும்
பாவப்பதிவுகளை போக்கும் என உறுதிப்பட கூறியதால் தான் இன்று யாரும் அதை மிஸ் பண்றதே கிடையாது. எளிய உடற்பயிற்சி மற்றும் எளிய யோகாசனங்களை தொடர்ந்து செய்தால் நம் உடலில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிர் ஓட்டம் சீராகி நம் உடலில் உள்ள ராஜ உறுப்புகள் அனைத்தும் பலம் பெறுகிறது என்றும் நோய் நம்மை அணுகாதபடி தடுப்பு சக்தி கொடுக்கும் என்று சுவாமிஜி தெள்ளன் தெளிவாக ஆழமாக வலியுறுத்தி கூறுகிறார்கள். அதாவது அது மட்டுமா, அற்புதமான குண்டலினி யோகாவின் உச்சகட்ட பயிற்சியினை காயகல்ப பயிற்சியை கொடுத்து மனித உயிரின் மதிப்பை மகரிஷி அவர்கள் உணர வைத்து உள்ளார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் அது. இப்பயிற்சியின் மகத்துவம் உயிர் ஆற்றலை பாதுகாப்பதும் நீண்ட ஆயுளுடன் வாழ வழிவகுப்பதும் ஆகும். அதனாலதான் காயகல்ப பயிற்சிக்கு மட்டும் நம்ம ஸ்பெஷலா ஒரு நாள், மாசத்துல 2 நாள் கொடுக்குறோம். மற்ற பயிற்சிக்கெல்லாம் அன்பர்களை நிறைய நாள், ஒரு வாரமாவது வர வைப்போம். இதுக்கு மட்டும் ஒரு நாள்லயே அவங்களை எப்படி மறுபடியும் மன்றத்துக்கு வர வைக்கணுங்கிற அளவுக்கு இந்த உயிரோட அருமையை சொல்லிடுறோம் இல்லையா? அந்த வகையில அங்க யாரு குரு தான் அங்க சொல்றாங்க. அந்த பயிற்சி மூலமாக தான் இன்னைக்கு அன்பர்கள் இன்னைக்கு வருகை அதிகமாக இருக்கிறது. அந்த வகையில அதாவது மகரிஷி அவர்களின் மற்றொரு ஆழமான சிந்தனையில் வெளிப்பாடு என்னவென்றால் குடும்ப அமைதி மேம்பாடு, அதை தொடர்ந்து உலக அமைதி மேம்பாடு அடைய என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து உலகம் புடுவதத்திலிருந்து தொடங்கி உலகமே அமைதி பெற அற்புதமான பயிற்சிகளை கொடுத்துள்ளார். அதாவது ஞானக்கவியில் பதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு சீரும் சொற்களும் எவ்வாறு ஆழமாக நம்மை சிந்திக்க வைக்கிறது அல்லதானே. அதாவது கவி பார்த்தா ஞானக்களஞ்சியத்துல ஒரு கவி சுவாமிஜி எப்படி கொடுத்திருக்காங்க, இறைவெளியோடு எண்ணத்தை கலக்கிவிட்டு ஏற்படுமோர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறை நிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக் கொண்டால் உலக இன்பங்களில் அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருள் ஆய் நிற்கும். கரைந்து போம் தன்மையான இந்த ஒரு இதிலேயே கவியிலே இறைபக்தி என்றும் யோக பயிற்சி என்பதும் உடலுக்கான பயிற்சி என்றும் நம்பப்பட்டு வந்த நிலையில் நம் குரு நமக்கு அளித்துள்ள பயிற்சி மட்டுமே உடல் நலம், உயிர் வளம், குணநல பேறு, சமுதாய நலம் என அத்தனையும் நம் நலனுக்காக நம் ஆசான் அவர்கள் மிக ஆழமாக சிந்தித்து அழகான உலக சமுதாய நெறிகளாக 14 திட்டங்களையும் கொடுத்துள்ளார். அதாவது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வாக்குக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதற்கு இலக்கணமாக இந்த 14 திட்டங்களை சுவாமிஜி அவர்கள் கொடுத்துள்ளார். அதற்கு எவ்வளவு ஆழ்ந்து சிந்தித்து ஆழமாக இருந்திருந்தால் இதை கொடுக்க முடியும். அதாவது சுவாமிஜியின் ஆழமாக ஆராய்ந்து உலக மக்கள் ஒன்று இணைந்து அன்பும் கருணையுமாக அமைதியாகவும் வாழ வழி செய்து உள்ளார் மகரிஷி அவர்கள். அவருடைய ஆழமான எண்ண, அதாவது நல்ல எண்ண ஆற்றலே மனவளக்கலை உலகெங்கும் விருட்சமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்றால் இந்நூற்றாண்டு வாழ்ந்த 19வது சித்தர் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களையே சாரும். செயல் விளைவு தத்துவம் மூலம் இயற்கையை, அதாவது இறை நீதியை உணர்ந்தும் வாழ வழிவகுத்து கொடுத்துள்ளார். அன்பையும் கருணையும் கொண்ட மனிதன் அதை உணர்ந்து வாழ்விலும் செயலிலும் பின்பற்றி வாழ்வதே இறை வழிபாடு ஆகும் என்கிறார் சுவாமிஜி அவர்கள். இந்த கருத்தெல்லாமே ஆழமா சொல்லியிருக்கிறாங்க, துல்லியமா. அடுத்து நம் குரு அவர்கள் எவ்வளவு ஆழமாக சிந்தித்திருந்தால் சுத்த வெளிதான் தெய்வம் என்பதை தெளிவாக அறிந்து முறையாக வணங்கி வழிபட்டால் மனித குலம் வாழ்வாங்கு வாழலாம் என்பதை உணர பிரம்மஞானம் என்னும் மகத்தான பயிற்சியை நமக்கு அளித்திருப்பார். படித்தவர் படிக்காதவர் பாமர மக்களும் உணரும் அளவிற்கும் இன்று கிராமந்தோறும் இந்த அவர் ஆசைப்பட்ட, அவருடைய நல்ல எண்ணம் இல்லையா, அவர் ஆசைப்பட்டபடி
பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் செல்கிறது. கிராமந்தோறும் இந்த பயிற்சி 300 கிராமத்தை நெருங்கும் அளவிற்கு சென்றிருக்கிறது. அதற்கு காரணம் சுவாமிஜியோட ஆழமான சிந்தனையும் ஆழமான எண்ணங்களுமே. சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது தானே. நம் குருமகான் அவரது ஆழ்ந்த ஆழமான ஆராய்ச்சியில் பல ஆண்டுகளுக்கு முன்னே இறை துகளுக்கான விளக்கத்தை மிக தெளிவாக கொடுத்துள்ளார். அதாவது டஸ்ட் பார்ட்டிகளை பத்தி, இறை துகள்களை பத்தி கொடுத்திருக்கிறாங்க. உய்யும் வகை தேடி உள்ளம் ஒருகி நின்றேன், உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய் உணர்வு என்ற பெரும் பதம் அடைந்தேன், மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் என்கிறார். எந்த அளவுக்கு ஆழமா டீப்பா போயிருப்பார் இல்லைங்களா. அடுத்து பார்த்தால் இதே போல் நம் நாட்டிற்காக அதன் மாற்றத்திற்காக பாடுபட்ட தலைவர்களும் அவர்களின் ஆழமான எண்ணத்தையே திண்ணமாக்கி நம் நாட்டை செம்மையாக்கி உள்ளார்கள். சுவாமி விவேகானந்தர் அவர்களின் ஆழமான சிந்தனை துளிகள் படித்த எத்தனை மாணவர்களின் இளைஞர்களின் வாழ்க்கையில் இன்றைக்கு தடுமாற்றத்தில் இருந்து திருத்தம் பெற்று நல்ல இளைஞர்களாகவும் உயர்ந்த இளைஞர்களாகவும் வருகிறார்கள் என்றால் சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம்தானே. சுவாமி விவேகானந்தருடைய சிந்தனை தொண்டர்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதாவது அடுத்து பார்க்கும் பொழுது நமது கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவரை பற்றி சொல்ல எண்ணற்ற நிகழ்வுகள் உள்ளன. அதில் ஒரு நிகழ்வை இங்கு நான் பதிவு செய்தால் இன்றைய தலைப்புக்கு பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். ஐயா காமராஜர் படித்த பள்ளியில் ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி விழா நடத்தும் முறை இருந்தது. விழா முடிந்ததும் அனைவருக்கும் பிரசாதம் வழங்குவார்கள். அது கோயில்ல பிரசாதம் கொடுக்குற மாதிரி தானே பூஜை முடிச்சோன்னே, அதே மாதிரி விழா முடிஞ்சோன்னே பிரசாதம் கொடுத்துருக்காங்க. பிரசாதம் வழங்கும் நேரத்தில் பெரும்பாலான மாணவர்கள் முண்டி அடித்து கொண்டு ஒரு முறைக்கு பல முறை மீண்டும் மீண்டும் சென்று பிரசாதம் வாங்கி கொண்டே இருந்தார்கள். இதை பார்த்து கொண்டே இருந்த காமராஜர் ஐயா ஒரு கட்டத்தில் வரிசையில் நிற்காமல் தனியாக ஓரமாக ஒதுங்கி நின்று கொண்டார். எல்லோரும் வாங்கி சென்ற பிறகு கடைசியில் மீதமிருந்த பிரசாதத்தை ஐயா அவர்கள் வாங்கி கொண்டு வீட்டுக்கு சென்றுள்ளார்கள். வீட்டில் அவரது அம்மா எல்லோரும் அதிகமாக பிரசாதம் வாங்கி செல்லும் போது நீ மட்டும் ஏனப்பா இவ்வளவு குறைவாக வாங்கி வந்துள்ளாய் என காமராஜரிடம் கேட்டுள்ளார்கள். எனக்கு முண்டி அடித்து வாங்க விருப்பமில்லை அம்மா. அதாவதுமா, அம்மா நான் சொல்றத நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கம்மா. என்னப்பா, விழாவிற்காக அனைத்து மாணவர்களிடமும் 5 காசு வாங்கினார்கள் அம்மா. ஆனால் பிரசாதத்தை அதே போல் அனைவருக்கும் சமமாக பகிர்ந்து கொடுக்கணும் அல்லவா? ஆனால் அப்படி கொடுக்கவில்லை அம்மா என சற்றே அந்த செகண்டே ஆழமாக சிந்திக்க தொடங்கிவிட்டார். சிறு வயதில் இருந்தே தீர்க்கமான ஆழமான முடிவு எடுப்பதில், தவறை தட்டி கேட்பதிலும் முன்னுதாரணமாக விளங்கியவர் நம் காமராஜர் ஐயா. இவ்வளவு ஆழமான சிந்தனையின் பலனே பிற்காலத்தில் அவர் உருவாக்கிய பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் மதிய உணவு திட்டம். பலாயிரக்கணக்கான ஏழை குழந்தைகளுக்கு மதிய உணவு அளிக்கும் திட்டத்தை தொடங்கினார். இத்திட்டம் மாணவர்களின் ஊட்டச்சத்தை மேம்படுத்துதல், பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல் மற்றும் வருகை பதிவை உறுதி செய்தல் போன்றன மேலோங்கி இருந்தது. இத்திட்டம் இன்றளவும் வெற்றிகரமாக செய்யப்பட்டு மாணவர்களின் ஊட்டச்சத்து மற்றும் கல்வி நிலையை மேம்படுத்தி வருகிறது. இத்திட்டம் இன்றைக்கும் வருகின்ற எல்லா அரசுகளுமே இன்று பிறக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் கல்வியை கனியாக அளித்து வருகிறது என்றால் அத்தனையும் காமராஜர் ஐயாவையே சாரும். அன்று அவர் போட்ட விதை இன்று விருட்சமாக மாணவர்கள் அனைத்து மாணவர்களும் கட்டத்தொட்டி எங்க இருந்தாலும் எல்லோ மாணவர்களும் பயன்பெறும் வகையில் விரிந்து உள்ளது. அதுவும் இப்பொழுது ஸ்காலர்ஷிப்போட படிக்கிறாங்க. 3ஆம் வகுப்புல இருந்தே கல்வி தொகையோட மாணவர்கள் படித்து வருகிறார்கள். தந்தை பெரியார் அவர்களின் ஆழமான பகுத்தறிவு சிந்தனைகளில் தாக்கத்தால் ஏற்பட்ட சமூக சீர்திருத்தம், மூட நம்பிக்கை எதிர்ப்பு, இறை மறுப்பு, சுயமரியாதை, பெண் விடுதலை ஆகியவை தமிழகத்திலும் அரசியலிலும் பல தாக்கங்களை ஏற்படுத்தியது. பெரியார் அவர்களின்
ஆழமான முயற்சியினாலேயே இது ஏற்பட்ட சமூகங்களுக்கு நீதி வழங்கவும் அண்ணல் அம்பேத்கர் மேற்கொண்ட ஆழமான தொடர்ச்சியான போராட்டங்களும் அதனின் வெற்றியுமே மாபெரும் காரணமாகும். அரசியலமைப்பு புரட்சி என்ற மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியதும் அவரே. இப்படியாக தமிழ்நாட்டில் இன்றைய எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் ஆழமான வலுவான அடித்தளங்களை உருவாக்கிய ஒப்பற்ற தலைவர்களுள் பேரறிஞர் அண்ணாவும் ஒருவர். அதாவது 1967ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் 1969 பிப்ரவரி மாதம் வரை என மிக குறைந்த ஆண்டுகளே தமிழ்நாட்டை ஆட்சி செய்தார். ஆனாலும் மாநில சுயாட்சியிலும் தமிழ் மொழி வளர்ச்சியிலும் ஆழமான பங்களிப்பை நம் மாநிலத்திற்கு ஆற்றினார். இன்று வரை அவரது அந்த பங்களிப்பை வேறு எந்த முதலமைச்சராலும் ஈடு செய்ய முடியவில்லை. அதாவது எக்கனாமிக்கலாகவும் இமோஷனலாகவும் அவரது ஆழமான சிந்தனைகளால் ஏற்பட்ட மாற்றங்கள் பல. உதாரணமாக சொல்ல ஒரு 3 கதை மட்டும் நான் சொல்றேன். சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம் என்ற பெயர் பலகையை மாற்றம் செய்தார். தமிழக அரசின் லட்சணையான கோபுர சின்னத்தில் இருந்த கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸ் என்ற வாக்கியம் நீக்கப்பட்டு தமிழக அரசு என்று மாற்றப்பட்டார். இந்த மாற்றத்திற்கு அவருடைய முழு ஆழமான சிந்தனை, யாரும் அடுத்து கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு மாற்றம். அந்த சின்னத்தில் இடம்பெற்றிருந்த சத்தியமே ஜெயதே என்ற வாக்கியம் வாய்மையே வெல்லும் என்று தமிழில் மாறியது. இன்னும் பல மாற்றங்கள் அவர் ஆழமான சிந்தனையாலும் முயற்சியாலும் நிஜமானது என்பதுதான் உண்மை. அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே மிக மிக ஆழமாக சிந்தித்து வாழ்க்கை தத்துவங்களை 1330 திருக்குறளாக ஐயன் வள்ளுவர் கொடுத்துள்ளார் அல்லவா. 1.25 அடி குறள் நமக்கு எவ்வளவு ஆழமான கருத்துக்களை எளிமையாக தந்திருக்கிறது என்றால் அது மிக ஆகாது. தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு ஆழமாக பற்றி பெருகிக் கொண்டே இருக்குமா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னோட பள்ளியில நடந்தது. ஒரு பையன் இயற்கையாவே அறிவு ஆற்றல் சிறந்தவன். யார்கிட்ட இருந்தாலும் எந்த டிப்ஸ் கிடைச்சாலும் படிச்சிருவான். 5ஆம் கிளாஸ்ல தான் அது எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அவனை ரொம்ப நாங்க கவனிச்சு கொண்டு வந்து என்னன்னு நம்ம எக்ஸாமுக்கு தயார்படுத்தணும். நாங்க தயார்படுத்தணும்னு சொல்றதை விட அந்த மாணவன் தானாவே தயாரானான். ஏன்னா அந்த குழந்தை யார்கிட்டயும் கமிட்மெண்ட்டே இருக்காது. டிவி பார்க்க மாட்டான், செல்போன் பார்க்க மாட்டான். இதுலயே கவனமா இருந்தான். போன ஆண்டு நடந்த என்என்எம்எஸ் எக்ஸாம்ல நம்ம வட்டார லெவல்லையும் தமிழகத்தில் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் நேஷனல் லெவல்லையும் அந்த பையன் வின் பண்ணி இன்னைக்கு கல்வித்தொகைக்கு தகுதி இருக்கிறான். இதுக்கெல்லாம் காமராஜர் தான் நாங்க நினைச்சுக்குவோம். இருந்தாலும் நம்ம ஸ்டேட் லெவல்ல அந்த பையன் முதலாவதாகவும் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்திருக்கிறதும் நேஷனல் லெவல்ல 215 இடம் வந்திருக்கான்னா அது எங்க பள்ளிக்கு மட்டும் பெருமை இல்ல, நம்ம தமிழகத்துக்கு பெருமையாக நான் கருதுகிறேன். தினேஷ் என்ற ஒரு மாணவன் அருமையான இத்தனை குடும்ப சூழல் நல்ல சூழ்நிலை கிடையாது. அதையும் தாண்டி அந்த பையன் ஆழமா படித்தான். ஆழ்ந்து சிந்தித்து நம் அருள் தந்தை அவர்களும் அனைத்து யோகங்களையும் இணைத்து எளிமைப்படுத்தி மனவளக்கலை யோகா என்ற பெயரில் மனித குலத்திற்கு கல்வியாகவும் பயிற்சியாகவும் வாழ்க்கை முறையாகவும் வடிவமைத்து கொடுத்துள்ளார். ஒவ்வொரு செயலையும் ஆழமாக அழுத்தமாக முழு ஈடுபாடுடன் நாம் மேற்கொண்டால் வெற்றி நம்மிடமே இருக்கும். உதாரணமாக அதிக இளைஞர்கள் ஆழமாக சிந்தித்து தனக்கான வழியில் தேர்வை சந்திக்கிறார்கள். அவர்களின் ஆழமான முயற்சியினால் இந்திய உயரிய தேர்வான யுபிஎஸ்சி தேர்வில் நன்மதிப்புகளுடன் ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஏஎஸ் அதிகாரிகளாக பதவி வகிக்கிறார்கள் இந்த சிறு வயதிலேயே இன்றைய இளைஞர்கள். அதில் ஒரு இளைஞரை பற்றி நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். திரு பிரதாப் என்பவர் 22 வயதிலேயே திருவள்ளுவர் மாவட்ட கலெக்டராகி உள்ளார். அவர் பேட்டியில் கூறும்போது, நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன், என் தாய் தந்தை விவசாயம் செய்கிறார்கள், அவர்களுடன் சேர்ந்து நானும் விவசாயத்தில் பங்கெடுத்துக் கொள்வேன். ஆனால் நான் செய்யும் ஒவ்வொரு செயலையும் ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவேன். அப்படியே ஆழ்ந்து சிந்தித்து படித்ததன் பலனே ஒரே முறையில் வெற்றி பெற்று இந்த பதவிக்கு நான் வந்துள்ளேன் என்கிறார். அதாவது நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஆழமாக
புரியும்படி படித்தேன் என்கிறார். இதில் நாம் பார்க்க வேண்டியது, ஆழமாக திருத்தமாக எந்த ஒரு செயலையும் செய்து வந்தால் பலன் நம் கையில் என்பதுதான் உண்மை. இன்று இங்கு புலப்படுகிறது அல்லவா? எழுத படிக்க தெரிந்தால் மட்டும் கல்வியாகாது என்பதனை ஆழமாக உணர்ந்தே மகரிஷி அவர்கள் கல்வி என்பது மூலமே குழந்தையிடமும் மனிதனிடமும் உடல், உள்ளம், ஆன்மா ஆகியவற்றில் அடங்கியிருக்கின்ற சிறந்த ஆற்றல்களை எல்லாம் மலர்வித்து வெளிக்கொணர வேண்டும் என்று தெளிவாக கூறியுள்ளார் நம் குரு மகான் அவர்கள். மகாத்மா காந்தி அடிகள் அவர்களும் சிந்தனையில் உதித்தது, கல்வி என்பது வாழ்க்கைக்கான கல்வி, வாழ்க்கைக்கான கல்வி, வாழ்க்கை முழுவதும் கல்வியாக இருக்க வேண்டும் என ஆழமாக கூறியுள்ளார்கள். மனிதனாக இருப்பது மனிதமல்ல, மனிதாபிமானத்துடன் இருப்பதே மனிதம் என்றும் வலியுறுத்தி சொல்கிறார். ஒரு சிறு கவிதை, மிக சிறிய கதையோடு நிறைவு செய்கிறேன். படகோட்டி ஒருவன் கங்கை நதியில் பயணிகளை ஏற்றிச் சென்று கொண்டிருந்தான். ஒரு சமயம் பண்டிதர் ஒருவர் அவன் படகில் பயணம் செய்தார். பயணத்தின் போது அவர் படகோட்டியிடம், தம்பி, நீ ராமாயணம் படித்திருக்கிறாயா என்று கேட்க, இல்லை சாமி என்று படகோட்டி கூற, வாழ்க்கையில் கால்வாய் சாயலை வீணாக்கி விட்டாயேப்பா என்று பண்டிதர் கூற, அல்லது மகாபாரதமாவது படித்திருக்கிறாயா என்றார். இல்லை சாமி என்றான் படகோட்டி. அரைவாசி ஆயுளை வீணாக்கி விட்டாயே அப்பா. சரி போகட்டும் போ, பகவத்கீதையாவது படித்திருக்கிறாயா என்று கேட்க, இல்லை சாமி என்று படகோட்டி கூற, வாழ்க்கையில் முக்கால்வாசி ஆயுளை வீணாக்கி விட்டாயே என்றார் வருத்தத்தோடு. பேசிக்கொண்டு இருக்கையிலேயே படகில் ஒரு மூலையில் ஓட்டை விழுந்து விட்டது. படகோட்டி, சாமி சாமி, நீங்கள் நீச்சல் கற்றிருக்கிறீர்களா என்று கேட்க, இல்லை அப்பா என்றார் பண்டிதர். அவன், ஐயையோ சாமி, நீங்க முழு ஆயுளை வீணாக்கி விட்டீர்களே என்றான் படகோட்டி. எப்படி சொல்றாயப்பா? எனக்கு நீச்சல் தெரியும், நான் கடலில் குதித்தாலும் பிழைத்துக் கொள்வேன். ஆனால் உங்களால் பிழைத்துக் கொள்ள முடியுமா? யோசித்து பாருங்கள். ஆகவே இதிலிருந்து நான் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டியது, எது வாழ்க்கைக்கு தேவையோ அதை ஆழமாக சிந்தித்து திருத்தமாக கற்று வாழ்வோம், வாழ்விப்போம். எண்ணமே எக்காலத்திலும் வாழ்க்கையின் சிற்பி, ஆழ்ந்து எண்ணிட எண்ணிட அஃதே இனிதே பயக்கும். உலகம் அமைதி பெற நம் குரு வழியில் நின்று அந்த நெறிகளை பின்பற்றி பயிற்சி எடுப்போம் என ஆழ் மனதிலிருந்து ஆழமாக உறுதி கொள்வோம் என கூறி இச்சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பு வழங்கிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இதுவரை செவிமடுத்த வேதாத்ரி அன்பர்களுக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நல்ல தெளிவான சிறப்பான சிந்தனை உரை வழங்கினீர்கள் அம்மா. நன்றி அம்மா. பேராசிரியர் அருள்நிதி அமுதா நமச்சிவாய அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன். நன்றிம்மா, வாழ்க. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், தொடர்ந்து 5 நிமிட வேதாத்திர மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாளொரு சிந்தனை, தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், மாலை 6:30க்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள், போட்டி, பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை, கடன் வறுமை, கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெஞ்ஞான ஒளி வீசட்டும்.
நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.